الله الرحمن الرحيم. عن أنس رضي الله عنه قال: لما ثقل النبي صلى الله عليه وسلم جعل يتغشاه الكرب، فقالت فاطمة رضي الله عنها: وكرب أبتاه. فقال رسول الله صلى الله عليه وسلم: ليس على أبيك كرب بعد اليوم. فلما مات صلى الله عليه وسلم قالت: يا أبتاه أجاب ربا دعاه، يا أبتاه جنة الفردوس مأواه، يا أبتاه إلى جبريل ننعاه. فلما دفن رسول الله صلى الله عليه وسلم قالت فاطمة رضي الله عنها: أطابت أنفسكم أن تحدوا على رسول الله صلى الله عليه وسلم التراب. رواه البخاري. سيدنا أنس رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், لما ثقل النبي صلى الله عليه وسلم جعل يتغشاه الكرب. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய சக்கராத்தினுடைய நிலை மிகவும் கடுமையானது. ஃபகாலத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, தனது தந்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமப்படுவதை பார்த்துவிட்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள்: வா கர்ப அபதா, என் தந்தையின் கஷ்டமே. இதை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை பார்த்து சொன்னார்கள்: லைஸா அலா அபீகி கருபுன் பஅதல் யௌம். மகளே, இன்றைய தினம்தான் உன்னுடைய தந்தை அடையக்கூடிய கஷ்டத்திலேயே கடைசி நாள். உன்னுடைய தந்தை இவ்வளவு நாட்களாக அடைந்த சிரமங்கள், கஷ்டங்கள், இவை அனைத்துக்கும் கடைசி நாள் இந்த நாள் தான். இன்றைய தினத்துக்கு அடுத்து, இன்றைய தினத்துக்கு பிறகு உன் தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். காரணம் என்ன? பொதுவாக நல்லவர்களுடைய கஷ்டங்களின் முடிவு என்பது வஃபாத்து தான், மரணம் தான். நல்லவர்கள் மரணித்து விட்டால் அதன் பிறகு ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த உலகம் பேரின்பம் மிகுந்தது. நல்லவர்களுடைய கஷ்டம் இதோடு முடிந்துவிடும். ஆனால் தீயவர்கள் உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை எல்லாம் அனுபவிப்பாங்க. அந்த இன்பத்தின் முடிவு அந்த மரணம். மரணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் அவங்க அடையக்கூடிய கஷ்டம் சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். நபி அவர்கள் இந்த கருத்திலே தான் சொன்னார்கள்: உன் தந்தை அடையக்கூடிய கஷ்டங்களிலேயே கடைசி நாள் இந்த நாள். இதற்கு பிறகு உன்னுடைய தந்தை எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க போறதில்லை என்று சொன்னார்கள். பலம்மா மாத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த போது காலத், இதை தாங்கிக் கொள்ள முடியாத அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள்: யா அபதா அஜாப ரப்பன் தஆ. என் தந்தையே, தன் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு பதில் கொடுத்து விட்ட என்னுடைய தந்தையே, என்னுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று நீங்கள் சென்று விட்டீர்கள். யா அபதா, என் தந்தையே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மஅவா, நீங்கள் தங்குமிடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த இடம். யா அபதா இலா ஜிப்ரீல் நன்ஆ. என் தந்தையே, இந்த விஷயத்தை எல்லாம் எங்களுடைய ஜிப்ரீல் இடத்தில் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? இனிமேல் ஜிப்ரீல் வரமாட்டார். ஜிப்ரீலை நாங்கள் எப்படி பார்ப்போம்? ஜிப்ரீல் இடத்தில் எப்படி நாங்கள் சொல்லுவோம்? இனிமேல் அந்த பாக்கியமே இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். ஃபலம்மா துஃபின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஃபன் செய்யப்பட்ட போது, அடக்கம் செய்யப்பட்ட போது, காலத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதாபத் அன்ஃபுசுக்கும் மன் தஹது அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துராப். அடக்கம் செய்துவிட்டு வந்த தோழர்களை நோக்கி ஃபாத்திமா அம்மையார் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்து அவர்களின் மீது மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்டார். இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் நினைக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த நபி, கண்ணியமான நபி, அந்த நபிக்கு சக்ராத் என்பது கிடையாது என்று நினைக்கிறோம். அல்லாஹ் சில விஷயங்களை நியதிகளாக உருவாக்கி தந்திருக்கிறான். இது இப்படித்தான் நடக்கும், இதை மீறி எதுவும் நடக்காது என்ற ஒரு நியதியை அல்லாஹ் பொதுவாக உருவாக்கியிருக்கிறான். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் சக்ராத்தினுடைய நேரம், மரணத்தினுடைய கடைசி கட்டம். அது அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த சக்ராத்துடைய வேதனை இருக்கிறதே, நாமெல்லாம் ரொம்ப பரம திருப்தியாக இருக்கிறோம், நமக்கெல்லாம் வராது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நபியவர்களும் அந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள். நபியவர்களும் அந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரத்தை பற்றி தெரிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி நேரம் நெருங்கி கொண்டிருந்த போது நபியவர்கள் அவருடைய உத்தரவுக்கிணங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்பட்டது. நபியவர்கள் என்ன செய்தார்கள், அந்த தண்ணீரை தங்களுடைய 2 கையாலும் இப்படி நனைத்து முகத்திலே தடவிக்கொண்டு அவர்கள் சொல்வார்கள், இன்னலில் மௌத்தி லசக்ராத், இன்னலில் மௌத்தி லசக்ராத், மரணத்துக்கும் சக்ராத்துடைய வேதனை இருக்கிறது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுபவித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி நேரம் நெருங்கி கொண்டிருந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருந்தவர்கள் கடைசியாக தங்களுடைய இன்னலில் மௌத்தி லசக்ராத், இன்னலில் மௌத்தி லசக்ராத் என்று சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தங்களுடைய கைகளை உயர்த்துகிறார். உயர்த்தி விரலை இப்படி நட்டு வைத்து இப்படி சொல்கிறார். சொல்லிவிட்டு அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் ஆலா, நபியவர்களுடைய நாவு ஏதோ அசைகிறது என்பதை நான் பார்த்துவிட்டு நபியவர்களுடைய அந்த வாய்க்கு பக்கத்தில் என்னுடைய காதுகளை வைத்து நான் கேட்டேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு கேட்டது, அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் ஆலா, உயர்ந்த நண்பனாகிய அல்லாஹோடு நான் இணைகிறேன் என்று நபியவர்கள் கடைசியாக சொன்னார். நபியவர்கள் இப்படி சொல்லி முடித்ததும் இந்த கை கீழே விழுகிறது. நபியவர்கள் இப்படி சொல்லி முடித்ததும் கையை இப்படி நட்டு வைத்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அல்லாஹும்ம பிர்ரஃபீகில் ஆலா அப்படி கைகள் சாய்ங்க. இதான் நபியவர்களுடைய கடைசி நேரம். கடைசி நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கடுமையான காய்ச்சல், அந்த சமயத்தில் சஹாபாக்கள் யாருமே கூட்டமாக நிற்க முடியலை, யாருமே நிற்க விடலை. பக்கத்தில் போய் பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ வயசில் ரொம்ப சின்னவங்க, அறிவில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க அபூ சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை நெருங்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் கை வச்சு பார்க்குறாங்க, நெருப்பாக கொதிக்குது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூ சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது என்ன இவ்வளவு கடுமையாக இருக்கிறது காய்ச்சல் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா கதாலிக்,
இஷத்தது அலைனல் பலா இன்னா கதாலிக் இஷத்தது அலைனல் பலா வயுலாஅஃபு லனல் அஜ்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எங்களுக்கெல்லாம் பிற மனிதர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கஷ்டங்கள் பன்மடங்காக வழங்கப்படும். காய்ச்சலாக இருந்தாலும் 2 மனிதனுக்கு எப்படி காய்ச்சல் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கடுமை எங்களுடைய காய்ச்சலில் இருக்கும். நபிமார்களுக்கு எங்களை போன்றவர்களுக்கு கஷ்டங்கள் கடுமையாக இருக்கும், ஆனால் கூலி என்பது பன்மடங்காக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது கடைசி நேரத்தில் நடந்த ஒரு விஷயம். ஆக சக்ராத் எல்லா மனிதனும் கடந்து போக வேண்டிய ஒரு நிலை. யாருமே இதை விட்டு தாண்டி போயிட முடியாது. அதுக்குன்னு ஒரு விஐபிக்காக வேண்டி ஒரு பாதை இருக்கிறது என்றெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உலகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எதுவுமே அங்கே எடுபடாது. எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது அல்லாஹுடைய நியதி. அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த இந்த விஷயங்களை ஒவ்வொரு மனிதனும் கடந்துதான் ஆக வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் யாருமே கடந்து போகாமல் இருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து மரியம் என்ற அத்தியாயத்தில் இதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், வஇன் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் ஒவ்வொருவரும் அந்த சிராத்தை கடந்துதான் போயாக வேண்டும். வஇன் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. இது அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த உறுதி வாய்ந்த நியதி, உறுதி வாய்ந்த சட்டம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நபியை கற்பனை செய்வார்கள். நபி தனக்காக வாழ்ந்ததே கிடையாது, தன்னுடைய குடும்பத்துக்காக கையேந்தி துவா செய்ததும் கிடையாது. தன்னுடைய ஈரக்குலையின் ஒரு துண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஃபாத்திமா நாயகி தனக்கு ஒரு கஷ்டம் என்று சொல்லும்போது கூட நபி அவர்கள் கையேந்திய மகளை கஷ்டப்படுத்தாதே அல்லாஹ் என்று சொன்னது கிடையாது. ஆனால் என்னைக்கோ பிறக்கக்கூடிய நம்மள மாதிரியான மக்களுக்காக வேண்டி நபி அவர்கள் துவா செய்தது ஒவ்வொரு சொல்லுங்க. அந்த நபியை நம்ம எவ்வளோ நினைச்சு பார்க்கணும். சுயநலம் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதர், ஒரு நபி, அவர்களுக்கு கடைசி நேரத்தில் இப்படி ஒரு கஷ்டம்டா. நம்மளை மாதிரி பாவத்திலேயே உழன்று கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய கடைசி நேரம் எப்படி இருக்கும்? எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். கடைசி நேரத்தினுடைய கஷ்டங்களை விட்டும் பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். நம்முடைய மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைதான் நாம் வெற்றி பெற்றவர்களா தோல்வி அடைந்தவர்களா என்பதை நிர்ணயம் செய்யும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இன்று இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை மறுமைக்கான ஒரு பாதையாக ஆக்கி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.